ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கூகுள் பே அப்ளிகேஷனில் நம்மளோட QR கோடை எப்படி எடுக்கிறது, அப்புறம் அதில் அமௌண்ட் செட் பண்ணி எப்படி அதை ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும்ல, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போணுச்சுன்னா அது பக்கத்துலேயே அந்த QR கோடு குட்டியாக தெரியும். அந்த இடத்த கிளிக் பண்ணியும் நம்ம QR கோடை நம்ம எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே பாருங்கள், யுவர் QR கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்கள் QR கோடை பார்த்து நம்ம டவுன்லோட் பண்ணவும் முடியும், ஷேர் பண்ணவும் முடியும். இப்போ நான் அந்த ப்ரொஃபைல் பிக்சர்கிட்ட உள்ள அந்த QR கோடில் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்கள் QR கோடு, அதுக்கு மேலே உங்கள் அக்கௌண்ட்டோட நேமு, கீழே உங்களோட பேங்க்கு, அப்புறம் உங்களோட UPI ID இதெல்லாம் காமிக்கும். உங்களோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு மணி சென்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட யாராவது உங்கள் ஜிபேயோட QR கோட் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த QR கோடை தான் ஷேர் பண்ணணும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் ஷேர் பண்ணலாம், டைரெக்டாகவும் ஷேர் பண்ணலாம். இந்த QR கோடை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த QR கோடுக்கு மேலே 3 டாட்டுக்கு பக்கத்தில் டவுன்லோடிங் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த QR கோட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு கீழே வந்துடும். நெட் கனெக்ஷன் இருக்கணும். உங்கள் கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த QR கோடு இருக்கும். நீங்கள் அதை டைரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த QR கோடை டைரெக்டாக ஷேர் பண்ணுறதுக்கு கீழே பாருங்கள், ஷேர் QR கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலரில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வாட்ஸ்அப், ஜிமெயில் இது எல்லாமே காமிக்கும். நீங்கள் எந்த மெசேஜிங் ஆப்பில் ஷேர் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் QR கோடு சென்ட் பண்ணுறீங்களா, அப்போயே மணியும் செட் பண்ணி நீங்கள் அந்த QR கோடை சென்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுனா, இப்போ அவங்க உங்களுக்கு 100 ரூபா சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த QR கோடை சென்ட் பண்ணும்போது 100 ரூபா மணியை நீங்கள் செட் பண்ணி அந்த QR கோடை நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அதுக்கு அந்த டவுன்லோடிங் சிம்பிளுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே செட் அமௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அவங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் செட் பண்ண அந்த அமௌண்ட்டு உங்கள் QR கோடுக்கு கீழே UPI ஐடிக்கு பக்கத்தில் அந்த அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் இதை ஷேர் பண்ணும்போது கீழே அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் செட் பண்ண அமௌண்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். இது அப்படியே அவங்களுக்கு சென்ட் ஆகும். அவங்க அதை கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக உங்களோட இதில் அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதிலே என்டர் ஆகி அவங்க ஒன்லி அவங்களோட இந்த UPI 6 டிஜிட் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் அமௌண்ட் நீங்களே செட் பண்ணி அவங்களுக்கு QR கோடு சென்ட் பண்ணுறது. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி நீங்களே அமௌண்ட் செட் பண்ணியும் உங்களோட QR கோடை அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த QR கோடு எல்லாமே இந்த உங்களோட ப்ரொஃபைல் கேலரியில் தான் இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்கள் ஜிபே அப்ளிகேஷன்லேருந்து உங்களோட QR கோடை ஷேர் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.